ஹலோ காய்ஸ், இன்னைக்கு தான் பிக் பாஸ் அக்டோபர் 5th கிராண்ட் லான்ச் தாங்க. சீசன் 9ஓட கிராண்ட் லான்ச் சூப்பராகவே லான்ச் பண்ணிடுறாங்க. விஜய் சேதுபதி வராரு. அவரோட ட்ரெஸ்லேயே அந்த பிக் பாஸோட ஹை சிம்பிள் வந்துட்டு போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக அவர் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு மக்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வீட்டை வந்துட்டு சுற்றி பார்க்கலான்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. உள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறாரு. சூப்பராக இருக்குது. கிச்சனை வந்துட்டு நடு ஹாலில் வந்து வச்சுருக்காங்க. சுற்றி டைனிங் டேபிள் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்கும்போது புது விதமான ஐடியாவாக இருந்துச்சு. நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பெட்ரூம் 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஒரு பெட்ரூம் செம லக்ஸுரியஸாக சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது என்னடா ஹோட்டல் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் கொஞ்சம் நார்மலான பெட்ரூமாக தான் இருக்குது. அப்புறம் பாத்ரூமில் பாம்பு வடிவத்தில் இருக்கிற பைப் லைனை வச்சு வாஷ் பேஷனெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ பேருக்கு 20 பேர் வராங்கங்க. 20 பேருக்கும் சேர்த்து ஒரே டாய்லெட் ஒரே பாத்ரூம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அநியாயமாக எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச பெட்ரூம்குள்ளே இன்னொரு பாத்ரூம் இருக்குமோன்னு தோணுது. பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறாரு. வெளியே வந்து ஜெயில் இருக்கிறது காமிக்கிறாரு. ஸ்விம்மிங் பூல் குட்டியாக இருக்குது. எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டு விஜய் சேதுபதி ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அடுத்த செகண்டே வந்து கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக யாரை கூப்பிட்றாரு, யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் இருக்காங்க. ஆமாங்க, அவரே இருக்கான். வேறு யாரும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கான்ட்ரவர்சியில் மாற்றி எல்லாத்துலேயும் சிக்கி சின்னாபினமாயிட்டுருக்க நம்ம வாட்டர் மிலான் ஸ்டார் தாங்க. பிக் பாஸ் வரைக்கும் ரீச் ஆகிட்டாரு ஸ்டாரு. அப்போது வாட்டர் மிலான் ஸ்டார் தானே வந்து அவர் பேசி முடிச்சுட்டு நம்ம தலைவர் சேதுபதி வந்துட்டு கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுற மாதிரியே சொல்லி இது பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே 2 இது வச்சுருக்காங்கங்க. ரெட் கலர் பேண்டும் ப்ளூ கலர் பேண்டும், அதாவது அக்னி நெருப்புன்ற மாதிரி 2 இண்டிகேட் பண்ணுற மாதிரி 2 இது இருக்குது. நீங்கள் இதில் எது சூஸ் பண்ணுறீங்க அது வந்துட்டு உங்கள் ஆட்டத்துக்கு இதுவாக இருக்கும், நீங்கள் இதை சூஸ் பண்ணுறதை வச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் உடனே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு ஃபயராக இருக்க தான் பிடிக்கும், அதனால் எனக்கு ரெட்டு தான் வேணுன்ற மாதிரி சொல்லி அந்த ரெட் பேட்சை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. சேதுபதியும் வந்துட்டு அதை இது பண்ணி கொடுத்துட்றாரு. அவர் கையில் கட்டி உள்ளே அமுச்சு விட்டுறாரு. போயிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காரு நம்ம திவாகர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரோரா வந்துட்டு வராங்க. அரோராவை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அரோராவுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்தவுடனே வந்துட்டு கிளாப்ஸ் எல்லாம் செம்மையாக போச்சு. அப்புறம் அவங்க ப்ளூ பேட்ச் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நேராக வந்துட்டு வராங்க. உள்ளே வந்துட்டு நம்ம வாட்டர் மிலான் ஸ்டார் கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு நம்ம சேதுபதி. அடுத்ததாக வர்றது எஃப்ஜேனா ஃபுல் ஃபார்ம் இல்லையா அப்படின்னாங்க. வந்துட்டு சேதுபதியும் அந்த பையன்கிட்ட கேட்டாங்க. அந்த பைப்பில் வந்துட்டு போக போக அவங்களா தெரிஞ்சுப்பாங்க. நானாலாம் பேரை சொல்ல மாட்டேன்னு பேருக்கு ஒரு சஸ்பென்ஸை வச்சுட்டு போயிட்டாங்க. அவன் வந்துட்டு வாயிலே சூப்பராக வந்துட்டு மியூசிக் வாசித்தான். அதுக்கு வந்துட்டு என்னமோ பேர் கூட சொன்னாங்க அந்த பையன், எனக்கு சரியாக தெரியல. பட் சூப்பராக பண்ணான் அந்த பையன். அவனை பார்க்கும்போது செம்மையாக எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி அந்த பையன் ஆட்டிடியூட்லேயே தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கார் அப்படின்ற மாதிரி சேதுபதி கூட சொல்லி உள்ள அமைச்சிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி. ஐயோ, இந்த அம்மா இங்கே யூடியூப்லேயே நம்மளை நச்சரிக்குமே, இங்கே எதுக்கு வருது அப்படின்ற மேனிக்கு தான் இருக்கும் ஆடியன்ஸ் பார்க்குற பார்வை. பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஏவியில் வந்துட்டு ஐ எம் போல்டுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம சேதுபதியே கலாய்ச்சிட்ருப்பாரு. இனிமேல் நீங்கள் விஜய் பார்வதி கிடையாது, ஐ எம் போல்டு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருப்பார். அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் வந்துட்டு ரெட் கலரையே சூஸ் பண்ணுறாங்க. எஃப்ஜேவுமே ரெட் கலரை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்குமே வந்துட்டு அரோரா மட்டும்தான் ப்ளூ சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ரெட்டு இது பண்ணி பேட்சம் இது பண்ணி கட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிட்றாங்க தஷூர் வந்துட்டு வராரு. தஷூர் வந்துட்டு பார்க்க என்னடா இந்த பையன் வெளிநாட்டுக்கார பையனும், என்னடா வெளிநாட்டுக்கார பையனையெல்லாம் கூப்பிட்டு கண்டஸ்டண்ட்டாக விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பையப்புள்ள நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பையன்தான். நாங்கள் சூப்பராக தமிழ் பேசுகிறான், நல்லா டான்ஸும் ஆடினான், செம்மையாக பண்ணான். அடுத்தது பார்த்திங்கன்னா
அவன் பேட்ச் செலக்ட் பண்ண சொன்னால் ப்ளூ கலர் சூஸ் பண்ணான். அப்புறம் அவனுக்கும் கட்டி விட்டு உள்ளே அமுச்சு விட்டுட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்டஸ்டண்ட்டாக வர்றது நம்ம காரக்குழம்பு கனிங்க. சூப்பராக வந்து சேர்றாங்க. அவங்கள சேதுபதியை பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகிடாங்க. டென்ஷனெல்லாம் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம சேதுபதி பேட்சை செலக்ட் பண்ண சொல்கிறாரு. இவங்களுமே ரெட் கலர் சூஸ் பண்ண சரின்னு சொல்லி உள்ளே அமுச்சு விட்றாங்க. நம்ம கனி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு கார்டனெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. அந்த டேங்க் பக்கத்தில் ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருக்காங்க. ஓப்பன் நவுன்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே எடுத்து நம்ம கனி வந்து படித்து பார்க்குறாங்க. அந்த டேப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் இல்லைனா க்ளோஸ் பண்ணணும். அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விளைவு இருக்கும், க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி விளைவு இருக்கும். நீங்கள் யோசிச்சு முடிவு எடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு கனி உடனே நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டேப்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற பக்கெட்டை வச்சு எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்வதி வேறு நொய்யின்னு வந்து பேசிகிட்டு இருக்கு. அது பேசுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதை வேறு இன்னும் 100 நாளைக்கு கேட்கணுமாடா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு அடுத்த கண்டஸ்டண்ட்டாக நம்ம சபரி வராருங்க. ஆமாங்க, சீரியல் ஆக்டர் சபரியே தாங்க. அதான் அந்த பொன்னி சீரியலில் வருவார், பொன்னின்னு இருப்பார், அதே சபரி தாங்க. சபரி வந்துடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் ரெட் கலர் பேட்சை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அவருமே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இவர் டேப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலுக்கு அடுத்த டாஸ்க் வந்து கனி சொல்லணுன்றதுனால இவங்க வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன்னு இவர் சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. போனால் தண்ணியே வரல. அங்கே பார்த்தா ஃப்ளஷ் தண்ணே இல்லை அப்படின்னு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, தண்ணி கூட இல்லாமல் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் திண்டாடி குழம்பி போயிடுறாங்க. சரி, அடுத்து வரவங்களுக்கு இந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. அடுத்ததாக டைரக்டர் பிரவீன் காந்தி வந்துட்டு வராரு. சூப்பராகவே பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு அவருக்கு என்ன பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்க ப்ளூ கலருன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. அப்போது நம்ம எஃப்ஜேக்கும் நிறைய பேரை வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. நல்லாவே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கிறாரு. அப்புறம் இவர் தானே இந்த சோனியா சக்க வைக்கும் அந்த பாட்டுக்கு வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணது இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் அந்த பாட்டை பாடி சந்தோஷமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் டேப் ஆஃப் பண்ணுறதா ஆன் பண்ணுறதான்னு கேட்க ஆன் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேபி, அடுத்த கண்டஸ்டண்ட்டாக கேபி வந்துட்டு வராங்க. அவங்க சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு என்ன பேட்ச் வேணும்னு கேட்க இவங்க வந்துட்டு ரெட் கலர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெட் கலர் பேட்சை வாங்கிக்கிட்டு நேராக வந்துட்டு வராங்க. வந்துட்டு ஆஃப்லே கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. நான் பாத்ரூம் போயிட்டு வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன்னு பாத்ரூம் போயிடுறாங்க. போனால் அங்கே தண்ணி வரலன்னு பதட்டமாயிட்டு ஐயோ நான் ஆன் பண்ணி விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா பாத்ரூம் போகிறாங்க அங்கே நம்ம கேபி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதிரை தான் வந்துட்டு அடுத்த கண்டஸ்டண்ட்டாக வராங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, இந்த மகாநதி சீரியலில் 3 அக்கா தங்கச்சிங்க வருவாங்களே அதில் கடைசி தங்கச்சியாக வருமே கொஞ்சம் திமிரு பிடிச்சது அதே பொண்ணு தாங்க. அது பேர் கூட எனக்கு மறந்து போச்சுங்க. ஆனால் ரொம்ப சைலண்ட்டான பொண்ணாக இருக்குது. என்ன பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்டால் ரெட் கலருன்னு சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சைலண்ட்டாக மெதுவாக பேசிட்டு அன்பாக போகிறாங்க. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா ஜோவை தான் வந்துட்டு நிறைய குரூப்பில் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஆல்ரெடி நிறைய வந்துட்டு ரம்யா ஜோக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த ஆடலும் பாடலும் டான்ஸ் ஆடுற ப்ரொஃபஷ்னலாக சேர்ந்தவங்கங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது மூலமாக தான் வந்துட்டு அவங்க ட்ரெண்டிங் ஆகிருக்காங்க, ஃபேமஸாக இருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியலங்க. நான் இது வந்ததுக்கு பிறகு தான் செக் பண்ணேன். அவங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ தான் தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதை எல்லாம் ஏவியில் பார்க்கும் போதே தெரிஞ்சிட்டு அடுத்ததாக வந்துட்டு என்ன பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்க ப்ளூ கலருன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பேட்சை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க ரம்யா. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்குமார் வராரு. வினோத்குமார் வரும்போதே வந்துட்டு கானா பாட்டெல்லாம் சூப்பராக பாடிட்டு அப்புறம் பிக் பாஸ் ஸ்கூலில் முன்னாடி இருக்கும்போது நான் தான் பாட்டு பாடுவேன் கலாய்ச்சி, இப்போ நானே பாடிக்கிறேன், இப்போ நான் உள்ளே போகிறத வச்சுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. அப்புறம் சேதுபதி கூட கலாய்ச்சிட்ருக்காரு, நீங்கள் எப்படி
பிக் பாஸ் வந்துட்டு கிண்டல் பண்ணி இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் இவர்கிட்ட என்ன பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்க ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பேட்சை கட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அடுத்ததாக வந்துட்டு இது வரைக்கும் 12 கண்டஸ்டன்ட் போயிருக்காங்க. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு வியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு கூப்பிட்றாங்க. செம அழகாக இருக்காங்க, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் கூப்பிட்டு அழகாக பேச வைக்கிறாங்க. அந்த பொண்ணு குட்டி குட்டியாக வந்துட்டு துரு துருன்னு, அதாவது அவங்க பேசுகிறதே இன்னசென்ட்டாக க்யூட்டிஃபையாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை புகழ மாட்டாங்க தான், ஆனால் இருந்தாலும் வந்துட்டு எனக்கே அந்த பொண்ணு பண்ணுறது பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நைட்டோட நைட்டாக வியானாவோட ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பு கிளம்புனாலும் கிளம்பிடுங்க. அவ்வளோ க்யூட்டாக பண்ணிச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன கலர் பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்க ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு வழக்கம் போல் எல்லோரும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாட்டு காமிக்கிற மாதிரி இவங்களும் வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் வராரு. பிரவீன் வேறு யாரும் இல்லைங்க, ராஜாராணியில் பிரவீன் வருவார் இல்லைங்களா. இப்போ கூட வந்துட்டு பொன்னி சீரியல் அது இதுன்னு ரொம்பவே பிஸியாக இருக்கார். இருந்தாலும் வந்துட்டு இவர் வந்துட்டு பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு. இவருக்கு மேலே வந்துட்டு செம எதிர்பார்ப்பு இருக்க போலியே, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. சேதுபதியும் வந்துட்டு சூப்பராக பேசினார். அப்புறம் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு இவங்களுக்கு வழி அனுப்பிச்சி வச்சு சூப்பராக வந்துட்டு சொல்லி கொடுத்து இது பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரவீனுக்கு 7 லாங்குவேஜ் தெரியுமாங்க. கேட்டவொன்னே ஷாக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 1-2 தடிகிடத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களே சூப்பர் தாங்க, ப்ரில்லியண்ட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி விளையாடுறாரு என்ன ஏதுன்ட்டு. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வேர்ல்ட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு அதாவது மீன்பிடி ஃபீமேல் மீன்பிடி இருக்கிற லேடி அந்த இதுவாக வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக சேர்ந்தவங்க. அவங்க அப்பா கூட கடலில் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க. அதையும் விலாக்ஸாக வந்துட்டு யூடியூப் சேனல்ஸில் போட்டுட்ருக்காங்களாம். அவங்களும் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் தாங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு பொது ஜனங்கள்லேருந்து, அதாவது ஜென்ரல் கேட்டகரி மூலமாக போனவங்க மாதிரி தான் தெரியுது. இவங்க வந்துட்டு ப்ளூ கலர் பேட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு பக்கம் உள்ளே போகிறாங்க. அடுத்த கண்டஸ்டன்ஸாக அப்சராவை கூப்பிட்றாங்க. அப்சரா வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் மாடலும் கூட. சூப்பராக வந்துட்டு அவங்க வந்தாங்க. வந்துட்டு செம்மையாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் பேட்ச் வந்துட்டு ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சரா அடம் பிடிச்சி அதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நந்தினி வராங்க. நந்தினி வந்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரெட் கலர் பேட்ச் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் ரெட் கலர் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த டேப்பை மூடி தொடக்கிற விளையாட்டில் இவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க க்ளோஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அடுத்ததாக விக்ரம் போகிறாருங்க. ஆமாம், இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆச்சு இல்லைங்களா, நல்லாவே ட்ரெண்டிங் ஆச்சுங்க இல்லையா. ஏஆர் ரகுமான், ஸ்னேகன் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுற அந்த இது வந்துட்டு ஸ்னூப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த டீமில் வந்துட்டு இவர் தான் ஹெட்டுன்னே சொல்லாங்க. விக்ரம் அவர் தான் வந்துட்டு வந்திருந்தார். இது வரைக்கும் போட்ட ஏவிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்துட்டு விக்ரமோட ஏவி தான். இவரே எடிட் பண்ணியிருப்பார் போலையே, சூப்பராக பண்ணியிருந்தார், செமையாக இருந்துச்சு. அடுத்தது என்ன பேட்ச் வேணும்னு கேட்க ரெட் கலர்னு சொல்கிறாங்க. சூப்பராக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது அவர் கூட அந்த சேனலில் இது பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இது பண்ணி வழி அனுப்பிச்சி விட்றாங்க. அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு சீரியல் ஆக்டர் தாங்க, அதுவும் நம்ம மகாநதி சீரியல்லேருந்து கமாருதீன் வந்துட்டு வராரு. அதாவது முதல் மாப்பிள்ளைங்க, இந்த கங்கா கிட்ட மாட்டிக்கின மாப்பிள்ளைங்க, பாவம் பயப்புள்ள, அதில் தாங்க முடியாமல் தான் இதுக்கு வந்துடுச்சு போலையே, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவர் ஏவியுமே ஓரளவுக்கு நல்லாவே. அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிங் தாங்க செமையாக இருந்துச்சு. ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவர் படப்படன்னு இருக்கிறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு பேசுகிறாரு. டே மச்சான் என்னடா இப்படி இருக்க, நல்லா எனர்ஜியாக நீ எப்போ இருப்பியா அந்த மாதிரி இரு அப்படி இப்படின்னு உற்சாகப்படுத்துகிறாரு. அதை பார்த்த சேதுபதியே வந்துட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்கன்ற மாதிரி அவரே பாராட்டியிருப்பார். உண்மையிலே செமையாக அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு என்துவாக பேசினார். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் கமாருதீன் போனோடனே எல்லாருமே, அதாவது விஜய் டிவி கேங்கில் இருக்கிறவங்க பார்வதி எல்லாருமே வந்துட்டு செம்மையாக பேசி சந்தோஷமாக வந்துட்டு சிரித்து இது பண்ணிகிட்ருக்காங்க. கமாருதீனை பாட்டெல்லாம் பாட சொல்லி நல்லா கெத்து பண்ணிகிட்ருக்காங்க.
அடுத்ததாக வந்துட்டு ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு அகோரி கலையரசன். இதுலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு நேர்மை தாங்க இருந்துச்சு. அகோரி கலையரசனோட ஹெவி போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதில் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதாங்க. அவர் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தார், நல்லாவே இருந்தார், கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகுது, குடி அது இதுன்னு போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் போயிட்டு அகோரியாக போய் உட்காந்தது, அதுக்கப்புறம் வந்து குறி சொன்னது, அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் விட்டு போனது. ஃபைனலாக வந்துட்டு ஃபேமிலியில் குழந்தைங்க எல்லாம் முக்கியம், நமக்கு தான் அப்பா இதுவாகிட்டாரு, நாமளும் வந்துட்டு பசங்களுக்கு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்காக போய் சேர்ந்ததா எல்லாம் உண்மையும் சொல்கிறாரு. உண்மையிலேயே சூப்பர் தான். அங்கே போய் எப்படி நடந்துக்கிறாரு என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. கலையரசன்கிட்டேயும் ஓரளவுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கும் பொது ஜனங்கள்கிட்டேருந்து. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ரெட் கலர் பேட்சை வாங்கிட்டு அவருமே உள்ளே போயிடுறாரு. அப்புறம் இவருக்கும் அந்த டாஸ்க்கை கொடுக்க இவருமே அந்த டாஸ்க்கை வந்துட்டு பண்ணி முடிக்கிறாரு. ஃபைனலாக நம்ம சேதுபதி வந்துட்டு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிடுறாருங்க.